Welcome to NeetCam Pro Tamil channel. நம்ம சேனலோட நேமிங் ரியாக்ஷன் சீரிஸோட எபிசோட் 6 தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்ன நேமிங் ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா தட் இஸ் டாலின் ரியாக்ஷன். ஒரு நேமிங் ரியாக்ஷன் எடுத்ததே 3 விஷயம் ஞாபகம் சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ரியாக்டன், செகண்ட் ரியேஜன், தேர்ட் ப்ராடக்ட். இந்த டாலின் ரியாக்ஷனோட ரியாக்டன்ஸ் என்னென்ன எடுப்போம் அப்படின்னா டாலிக் அன்ஹைட்ரேட் எடுப்போம் அண்ட் ஃபீனால்ஸ் எடுப்போம். அண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்ன் H2SO இதுதான் ரியேஜன். என்ன ப்ராடக்ட் நம்ம ஃபார்ம் ஆகும், ஃபினால்தலின் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க டேரக்டா ரியாக்ஷன்ல போயிடலாம். ஸோ டேரக்டா ரியாக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா தேர்லிக் அன்ஹைட்ரேட் ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்குள்ள போகும்போது அது கன்ஃபியூஸ் ஆகலாம், இல்லை நீங்க எழுதி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்லிக் அன்ஹைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தேர்லிக் அன்ஹைட்ரேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியா போட்டுருவீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. தேர்லிக் அன்ஹைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா தேர்லிக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். தேர்லிக் ஆசிட்னா ஒரு பென்சின் ரிங்ல 2 COOH குரூப் இருக்கும். ஆர்த்தோ பொசிஷன்லயும் மெட்டா பொசிஷன்லயும் 2 COOH குரூப் இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். எப்படின்னா C டபுள் பாண்ட் OH எழுதலாம். C டபுள் பாண்ட் OH எழுதலாம்ல. அதே மாதிரி இங்கேயும் C டபுள் பாண்ட் OH. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் நடக்கும். வாட்டர் மாலிகூல் ரிமூவ் ஆச்சுன்னா ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் அப்படியே வரும். பென்சின் ரிங் அப்படியே இருக்கு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O, ரிமைனிங் ஒரே ஒரு தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் டாலிக் அன்ஹைட்ரேட். எது வந்து ஃபார்ம் ஆச்சு, டாலிக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா டாலிக் அன்ஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மறந்தாலும் நீங்க ஈஸியா ஞாபகத்துல எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ரியாக்ஷனுடைய ஃபார்மேஷன் தெரிஞ்சு அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டேரக்டா நம்ம இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கு அப்படின்னா டேரக்டா நம்ம ரியாக்ஷன் கூட போயிடலாம். ரியாக்ஷன்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ஸ் என்னென்ன போடணும், டாலிக் அன்ஹைட்ரேட் போடணும் அண்ட் ஃபீனால் போடணும். ஃபீனால் எத்தனை மோல்ஸ், இங்க 2 moles ஆஃப் ஃபீனால் இருக்கும். டாலிக் அன்ஹைட்ரேட் 2 moles ஆஃப் ஃபீனால் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கார்ன் H2SO4. இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஃபினால்தலின் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபினால்தலின் ஃபார்ம் ஆகுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எஸ், நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபினால்தலின் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா கிளியரா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபினால்தலின் எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமா போடணும். புக்ல உள்ள மாதிரியே போடக்கூடாது. நீங்க இந்த டாலிக் அன்ஹைட்ரேட் அப்படி வச்சுக்கோங்க. ஃபீனால் மட்டும் நீங்க எப்படி போடணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் எப்பயும் போடுற மாதிரி OH குரூப் மேலே போட்டுக்கோங்க அண்ட் இன்னொரு ஃபீனால் ஆட் பண்ணி OH குரூப்பை மேலே போட்டுக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு H இருக்குமா, அதை தூக்கி நீங்க வெளியே போடணும். எதுக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆல்ரெடி அது உள்ளதான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம புரியறதுக்காக நம்ம வெளியே போடுறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த ஆக்சைடோட சேர்ந்து தான் வெளியே போகும் அப்படின்னா H2O வெளியே போகும். ஸோ H2O வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த 2 ஃபீனால் குரூப்ஸ் இருக்கிற ரிமைனிங் பார்ட் அப்படியே அந்த O பொசிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ O பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த டபுள் பாண்ட் இருக்கு, அந்த டபுள் பாண்ட் இப்படி இருக்க டபுள் பாண்ட், ஸோ அது விரிஞ்சு 2 சிங்கிள் பாண்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகி பாருங்க. இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா இங்க வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இதுதாங்க ஃபினால்தலின் ரியாக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ரியாக்டன்ஸ், ரியேஜன்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் வச்சு நீங்க ரியாக்ஷனை ஈஸியா போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷனுக்கான வீடியோ நம்ம சேனல்ல அந்த வேலை இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.